12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 91.13 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி. 96.02 விழுக்காட்டோடு தேர்ச்சி பட்டியலில் முதலிடம் பிடித்த கோவை மாவட்டம். தமிழ்நாட்டில் 8 மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றனர். கணினி அறிவியலில் 3432 மாணவர்கள் முழு மதிப்பெண் பெற்றனர். திருப்பூர் சிறுமியுடன் தொடர்புடைய மற்றொரு சிறுமிக்கும் வன்கொடுமை, மேலும் பலர் கைதாக வாய்ப்பு. கூர்நோக்கு இல்லத்தில் சிறுவன் தற்கொலை முயற்சி. தென்மேற்கு பருவமழை வரும் 19ஆம் தேதி தொடங்க வாய்ப்பு. அந்தமானை தொடர்ந்து கேரளா, தமிழக பகுதிகளிலும் மழை பெய்யும் என கணிப்பு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடரும் கோடை மழையால் தாமிரபரணியில் ஆர்ப்பரிக்கும் வெள்ளம். தேனி, மூலை வைகை ஆற்றிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கரூரில் கிணற்றில் மூழ்கி 3 மாணவர்கள் உயிரிழப்பு. கோடை விடுமுறையில் நண்பர்களோடு குளிக்க சென்றபோது நேர்ந்த சோகம். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் 4வது நாளாக தொடரும் போராட்டம். காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே மோதல். மும்பையை நிலைக்குலைய செய்த புழுதி புயல். இரும்பு பதாகை விழுந்த விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 14ஆக உயர்வு. மும்பையில் புழுதி புயலில் இருந்து தப்ப ஒரே நேரத்தில் ரயில் நிலையங்களில் குவிந்த பயணிகளால் தள்ளுமுள்ளு. உரிய முன்னேற்பாடுகள் செய்யாததால் தங்கள் உறவுகளை தொலைத்து விட்டதாக கலங்கிய மக்கள். ஆப்பிரிக்க மற்றும் தெற்கு அமெரிக்க நாடுகளில் பரவும் மஞ்சள் காய்ச்சல். தமிழ்நாட்டில் இருந்து செல்வோர், அங்கிருந்து வருவோருக்கு தடுப்பூசியை கட்டாயமாக்கிய அரசு. தமிழகத்தில் இன்று 11 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. விருதுநகர், நீலகிரி, கோவை மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யும் என கணிப்பு. டெல்லியில் உள்ள நகைக்கடையில் சுவரில் துளையிட்டு வெள்ளிப் பொருட்கள் கொள்ளை. அருகில் இருந்த மற்றொரு கடையின் சுவரில் துளையிட்டு உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் கைவரிசை. உதகை மலர் கண்காட்சியை 4 நாட்களில் 70,000 பேர் பார்வையிட்டனர். படுகரின பாடலுக்கு நடனமாடி சுற்றுலா பயணிகள் உற்சாகம். வைகாசி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று திறப்பு. ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்தவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என தேவஸ்தானம் அறிவிப்பு. ரேபரேலி தொகுதியில் தமக்கு பதிலாக பிரியங்கா பிரச்சாரம் செய்ததாக ராகுல் நெகிழ்ச்சி. திருமணம் எப்போது என்ற கேள்விக்கு விரைவில் நடக்கும் என பதிலளித்த ராகுல். மனைவி சைந்தவியை பிரிந்ததாக அறிவித்தார் இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ்குமார். மன அமைதிக்காகவும் மேம்பாட்டுக்காகவும் பிரிவதாக சமூக வலைதளத்தில் பதிவு. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் வேட்புமனு தாக்கல் செய்தார் பிரதமர் மோடி. தொடர்ந்து 3வது முறையாக வாரணாசி தொகுதியில் களம் காண்கிறார் பிரதமர் மோடி. தயாநிதி மாறன் தொடர்ந்த அவதூறு வழக்கில் எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆஜர். வழக்கு விசாரணையை ஜூன் மாதம் 7ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தது எழும்பூர் நீதிமன்றம். நாகை கம்யூனிஸ்ட் எம்பி செல்வராஜ் உடல் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம். 21 குண்டுகள் முழங்க காவல்துறை மரியாதை. ஆயிரக்கணக்கான மக்கள் இறுதி அஞ்சலி. வாணியம்பாடியில் திரையரங்கு ஊழியர்கள் இளைஞர்களிடையே மோதல். பட இடைவேளையில் தின்பண்டம் வாங்கும் போது ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டனர். சென்னை வண்ணாரப்பேட்டையில் பட்டாக்கத்தியுடன் வந்து கடையில் தாக்குதல் நடத்தி மாமூல் கேட்ட ரவுடிகள். சிசிடிவி காட்சிகளை கொண்டு மிரட்டல் விடுத்த ரவுடிகளுக்கு தனிப்படை போலீசார் வலைவீச்சு. டெல்லியில் மே 21ஆம் தேதியன்று நடைபெறுகிறது காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம். கர்நாடகா வழங்க வேண்டிய நீரை உரிய முறையில் திறக்க தமிழகம் சார்பில் வலியுறுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல். தங்கம் விலை சவரனுக்கு 280 ரூபாய் குறைவு. சென்னையில் ஆபரண தங்கம் 53,520 ரூபாய்க்கு விற்பனை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.